எத்தனை ஸ்டார் தொங்க விட்டுருக்காங்க? வானத்துல பார்த்தா எத்தனை ஸ்டார் இருக்கு? என்ன முடியும்? அப்போ அதுல எல்லாவற்றிலும் சூப்பர் ஸ்டார் யாரு? ஏசப்பா தான் சூப்பர் ஸ்டார். நம்ம எல்லாம் பாருங்க ஜொலிக்கிற நட்சத்திரங்களா வச்சிருக்காங்க. இந்த இருட்டான உலகத்துல நம்ம தான் நட்சத்திரம் இல்லையா? அப்போ இந்த நட்சத்திரத்தை பார்த்து அன்னைக்கு என்ன பண்ணாங்க சாஸ்திரிகள்? அந்த நட்சத்திரம் வழிகாட்டுது எங்க பிறந்திருக்கிறார் இல்லையா? இயேசு வந்து ராஜா யூதருக்கு ராஜா எங்க பிறந்தாருன்னு கேட்டோடனே எல்லாம் எங்க போனாங்க? அரண்மனைக்கு போனாங்க. ஆனா ராஜா அங்கதானே பிறக்கணும். ஆனா நம்ம ராஜா எங்க பிறந்தாரு? ஆமா, சத்திரத்தின் முன்னணியிலே அவர் பிறந்தார். அப்ப எதுக்கு அதை சொல்றாங்கன்னா அவ்வளவு தாழ்மையா இருந்த நம்ம கூட எப்படி இருக்கணும்? ஆமா, இந்த கிறிஸ்துமஸ்ல கேரல்ஸ், கேக்கு, இது மாதிரி ஸ்டார், அலங்காரம் எல்லாம் இருக்கலாம். ஆனா ஆண்டவர் நம்ம எதிர்பார்ப்பது தாழ்மை இல்லையா? அவர் சொல்றாரு அலங்காரம், பரிசுத்த அலங்காரத்துடனே அவரை தொழுது கொள்ளுங்கள். நம்ம முகத்துக்கு மேக்கப் போடுறோம், லிப்ஸ்டிக் போடுறோம், எல்லாம் போட்டா கூட அழகு வரதில்லை, அப்படித்தானே? ஆனா ஆண்டவர் சொல்றாரு உங்களுடைய சாந்த குணம் தான் வெளியேறப்பட்டிருக்கு. என்ன குணம்? கோபம் எங்க வருது? மூக்கு மேல வருது. அதை யாக்கோபு சொல்றாரு கோபத்துக்கு என்ன பண்ண? கோபப்படுவதற்கு பொறுமையா. கோபம் இன்னைக்கு வந்துச்சு நாளைக்கு வான்னு சொல்லணும். நாளைக்கு வந்தா நாளைக்கு வா. நிறைய கடைகளை எழுதிருப்பாங்க, கடன் அன்பை குறிக்கும், நாளைக்கு வாங்க அப்படின்னு. கடன் வாங்கணும் என்ன பண்ண? நாளைக்கு வா அப்படின்னு. எதுக்குன்னா கோபம் வந்து மோசமானது. அதாவது ஆண்டவர் எதை காட்ட வந்தார்? நமக்கு சாந்த குணத்தை காட்ட. அவர் சாந்தமும் தாழ்மையுமா இருக்கிறார். சாந்தமா இருந்தாதான் பூமியை சுதந்திரிக்க முடியும். புரியுதுங்களா? சூப்பர் ஸ்டார் பாத்தீங்களா? நீங்க எத்தனை சூப்பர் ஸ்டார் ஆடினாங்க? இப்போ அடுத்த டான்ஸ் சில்வியா வந்தாச்சு. என்ன வந்துச்சுமா? கிறிஸ்துமஸ் வந்தாச்சுன்னு சொல்றாங்க. இப்போ ஏசப்பா சீக்கிரம் வர போறாரு. எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? எல்லா கையும் தூக்கணும். ஒரு சில கைதான் தூக்கணும். ஏசப்பா மத்திய வானத்துல ராஜாவா வரக்கூடாது. நம்ம எல்லாரும் அள்ளி அணைத்துக் கொள்ள முடியாது. அவர் போல ஒரு தேவன் இல்ல. அந்த ராஜாவை சந்திப்பதற்கு நம்ம எப்படி ஆகணும்? ஒரு கிறிஸ்துமஸ் வந்தாங்க எல்லாம் ரெடி பண்றோம். அது போல அவரை சந்திப்பதற்கு நம்ம ஆயத்தப்படணும். இப்போ சில்வியா தான் நமக்கு ஆடி காட்ட போறாங்க. கிளாப் பண்ணலாமா?